2006 ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு களத்துக்குள்ள வர்றார். அவர் எம்ஜிஆர் ரசிகர் தான். விஜய் மாதிரி கூட அவர் மோசடி கிடையாது. அவர் சின்ன வயசு வரும்போதே எம்ஜிஆர் ரசிகர் தான் சொல்லி வந்தார். விஜயகாந்துக்குள்ள ஆனஸ்டி விஜய் கிடையாது. சரி, ஓகே, அது இப்போ அது தேவையில்லை. எடப்பாடி எப்படி பாதிக்கணும்னு வரும்போது அதை போட்டு இப்போ இழுத்துட்டு நடக்காண்டாம். அவர் எம்ஜிஆர்னு வரும்போது ஜெயலலிதா ரெட்டலைன்னு, எம்ஜிஆருக்கு சின்ன ரெட்டலை எங்கிட்ட தான் இருக்கு, இவருக்கு சின்னம் முரசு சின்னம் அது வேற சின்னங்கிற மாதிரி அவங்க அதை முன்னெடுத்து ரெட்டலை எம்ஜிஆர் தடுத்தாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் அடி வாங்கிடுச்சு. ஜெயலலிதா கூட உள்ள கூட்டணி கட்சிகள், திடுதிப்புன்னு சேர்ந்த கூட்டணி கட்சிகள், சந்தர்ப்பவாதமா சேர்ந்த கூட்டணி கட்சிகள், முந்தைய எலெக்ஷன்ல ஜெயலலிதா கூட களத்துல நிற்காம திடீர்னு சேர்ந்த கூட்டணி கட்சிகள், அதாவது 2004 களத்துல ஜெயலலிதா கூட நிற்காம திடுதிப்புன்னு ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாம ஒரு சந்தர்ப்ப நிர்பந்தம் காரணமாக வேற வழி இல்லாம சேர்ந்த கூட்டணி கட்சிகள் அடி வாங்கிடுச்சு. ஒரு கூட்டணியாட்டு இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி 3 எலெக்ஷன்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட போகுது. அப்படி இல்லாம முந்தைய எலெக்ஷன்ல பிரிஞ்சு நின்றுகிட்டு 2006 சேர்ந்த கட்சிகள் அடி வாங்கிடுச்சு. இது ஆதாரத்தோட நான் தரேன். 2006 அசம்பிளி எலெக்ஷன்ஸ், டிஎம்டிகே ஓட்ஸ் இன் டிசிகே சீட், தேமுதிக வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் தொகுதிகள்ல. தேமுதிக 2006 மக்கள் திலகம் எம்ஜிஆரை முன்னிறுத்தி கருப்பு எம்ஜிஆர் ஆட்டு கேப்டன் விஜயகாந்த் களத்துக்குள்ள வந்தார். அப்ப ஜெயலலிதாவுக்கு அதே சின்ன பதற்றத்தை கொடுத்து ரெட்டலை வச்சு அவங்க சமாளிச்சுட்டாங்க.